தமிழகம் முழுவதும் 70 IPS அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம். 3 ADGPகள் டிஜிபிகளாகவும் 7 IGக்கள் ADGPகளாகவும் பதவி உயர்வு. சிறைத்துறை ADGPயாக இருந்த மகேஸ்வர் தயாள் தமிழக சட்டம் ஒழுங்கு ADGPயாக நியமனம். சட்டம் ஒழுங்கு ADGPயாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் பதவி உயர்வுடன் ஆயுதப்படை DGPயாக நியமனம். தாம்பரம் ஆவடி காவல் ஆணையர்களையும் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் 9 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய செயலாளராக பானோத் முருகேந்தர் நியமனம். துணை முதலமைச்சர் உதயநிதியின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமனம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா இன்றுடன் ஓய்வு பெறுவதால் நடவடிக்கை. பல இன்பத் துன்பங்களை தந்த 2025ஆம் ஆண்டு இன்றுடன் விடைபெறுகிறது. 2026ஆம் ஆண்டை உற்சாகமாக வரவேற்க தயாராகி வரும் உலக நாடுகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையில் பட்டாசு வெடிக்க காவல்துறை தடை விதிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா காமராஜர் சாலை இன்று இரவு 8 மணி முதல் மூடல். சென்னையில் உள்ள மேம்பாலங்கள் அனைத்தும் இரவு 10 மணி முதல் மூடப்படும் என அறிவிப்பு. பைக் ரேஸ் மற்றும் இருசக்கர வாகனங்களில் சாகசத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படும் என சென்னை காவல்துறை எச்சரிக்கை. புத்தாண்டையொட்டி காஷ்மீரில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர வாகன சோதனை. காஷ்மீர் எல்லையிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ராணுவ வீரர்கள் தீவிர கண்காணிப்பு. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு இரவில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. சென்னையில் காலை முதல் இரவு வரை அடுத்தடுத்த 4 இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திமுக கூட்டணியில் புகைச்சல் தொடங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு வாக்களித்தவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாக EPS தகவல். 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு வாக்களித்தவர்களாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நோட்டீஸ் வந்தவர்கள் உடனடியாக அதில் 2 ஆவணத்தில் ஜெராக்ஸ் எடுத்து அந்த பீலோட்டு கொடுத்து தங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கைக்காக மக்களிடம் கருத்து கேட்க புதிய செயலி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புதிய செயலியை இன்று அறிமுகம் செய்கிறார். அரசு ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் முன்பே நீர்த்து போக செய்ய முயற்சி. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பித்தது குறித்து தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் விமர்சனம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று காலை நடைபெறுகிறது. தேர்தல் கூட்டணி வியூகங்கள், வேட்பாளர்கள் தேர்வு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். பாமக தலைவர் அன்புமணி எடப்பாடி பழனிசாமியின் முகவர் போல் செயல்படுகிறார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் விமர்சனம். அன்புமணிக்கு விவசாயம் அவர் செஞ்ச பழக்கம் கிடையாது. எடப்பாடியுடைய பி டீமாக பணியாற்றுகிறார்.
புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும். புதுச்சேரி அரசு அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தவேக நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்றும் விசாரணை. 2 நாட்களாக சுமார் 15 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. சோதனை ஓட்டத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில். அதிவேகமாக செல்லும் ரயிலில் கண்ணாடி டம்ளர் அசையாமல் இருக்கும் வீடியோவை பகிர்ந்த ரயில்வே அமைச்சர். அரசு இ-சேவை மற்றும் ஆதார் மையங்கள் இன்று முதல் 2 நாட்கள் செயல்படாது. மென்பொருள் பராமரிப்பு மற்றும் தணிக்கை பணிகள் நடைபெற உள்ளதால் அறிவிப்பு. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தாசில்தார் வீட்டில் கட்டுக்கட்டாக பணக்குவியல். லஞ்சத்தில் துளைத்த அரசு அதிகாரியால் திணறிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர். தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கடுமையானதாக இருக்கும் என ஈரான் அதிபர் எச்சரிக்கை. ஈரான் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் கட்டினால் தாக்குவோம் என ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் ஈரான் பதிலடி. வெனிசுலா துறைமுகம் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல் கும்பல் பயன்படுத்தி வந்த துறைமுக பகுதியை அழித்ததாக ட்ரம்ப் விளக்கம். மறைந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் உடலுக்கு இன்று இறுதி சடங்கு. இந்தியா சார்பில் இறுதி சடங்கில் பங்கேற்க இன்று டாக்கா செல்லும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர். ஏமனில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டு எஞ்சிய படைகளும் திரும்பப் பெறப்படும். ஐக்கிய அரபு அமீரக கப்பல் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்திய நிலையில் அறிவிப்பு. காசாவில் பல உதவி அமைப்புகளின் செயல்பாடுகளை நிறுத்த இஸ்ரேல் முடிவு. உதவி அமைப்புகளின் பணியாளர்கள் ஆயுத குழுவினருக்கு உதவும் குற்றச்சாட்டில் நடவடிக்கை. இலங்கை அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி. T20 தொடரை முழுமையாக கைப்பற்றி இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்த இந்திய அணி. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் இருந்து 2 ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் விலகல். தனிப்பட்ட காரணங்களுக்காக தொடரிலிருந்து விலகுவதாக எலிசி பெரி, ஆனபெல் சுதர்லாந்து அறிவிப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையான முதல் டெஸ்ட் போட்டி 3 நாளில் முடிந்த விவகாரம். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானம் திருப்திகரமாக இருப்பதாக ICC மதிப்பீடு. விபத்துகளை தடுக்க பேருந்துகளின் தகுதியை ஆய்வு செய்ய ஆணையம் அமைக்க கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மின்சார விநியோகத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக லண்டனில் ரயில் சேவை பாதிப்பு. யூரோஸ்டர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. சத்தீஸ்கரின் ராய்கர் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் திடீர் பரபரப்பு. ஒற்றை காட்டு யானை புகுந்து நெல் மூட்டையை வனப்பகுதிக்குள் இழுத்து சென்ற வீடியோ. நாணய மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி எதிரொலி. ஈரான் மத்திய வங்கி ஆளுநர் முகமது ரெசா பாசன் ராஜினாமா.